புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெடுவாசல் மற்றும் வடகாடு ஆகிய கிராமங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் தொடர்கிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், போராட்டத்தின் தற்போதைய நிலை என்ன? எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள்? லெனின், போராட்டத்தின் தற்போதைய நிலை என்ன? எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள்? புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்திலும் அதேபோல அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வடகாடு கிராமத்திலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். வடகாடு கிராமத்தில் இன்று 4வது நாளாக இந்த போராட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் நெடுவாசல் கிராமத்தில் 21வது நாளாக இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை நெடுவாசல் கிராமத்தில் இந்த போராட்டக்காரர்கள் தங்களுடைய போராட்ட அந்த அரங்கத்தில் வந்து அமர்ந்தார்கள். அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வு நடைபெறுவதால் அவர்கள் ஒலிபெருக்கிகள் இல்லாமல் அமைதி வழியில் இந்த போராட்டத்தை இன்று காலை வந்து நெடுவாசல் கிராமத்தில் வந்து தொடங்கினார்கள். இன்று வடகாடு கிராமத்தில் 4வது நாளாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்களும் 200க்கும் மேற்பட்ட ஆண்களும் இந்த போராட்டத்தில் வந்து இன்று காலை முதல் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டம் நடத்தக்கூடியவர்களுக்கு ஆதரவாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமிய கலைக்குழுவினர் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கோலாட்டம், கும்மி ஆட்டம் என ஆண்களும் பெண்களும் இங்கு வந்து ஈடுபட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் பாடல்கள் வாயிலாக இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன, அதன் பின்விளைவுகள் என்ன, அதன் மூலமாக இந்த சுற்றுச்சூழலும் இயற்கையும் எந்த விதத்தில் பாதிக்கப்படும் என்பது குறித்த விஷயங்களை குறிப்பாக பாடல்கள் வாயிலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவர்களுக்கு விளக்கி வந்து கூறியதை நம்மால் வந்து காண முடிந்தது. தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடுவோம் என்று அறிவித்தால் ஒழிய இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுவதாக இல்லை என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். மணிமாறன். லெனின், நெடுவாசலில் இருக்கும் போராட்ட குழுவினர் முதலமைச்சரை சந்தித்தார்கள். அதே போன்று வடகாட்டில் இருக்கும் இந்த போராட்ட குழுவினரும் முதலமைச்சரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் ஏதேனும் இருக்கிறதா? அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஏதேனும் நடக்கிறதா? குறிப்பாக இந்த புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நெடுவாசல், இந்த வடகாடு, இந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மிகவும் செழிப்பமாக பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் அமுல்படுத்தப்பட்டால் இது பாலைவனமாக மாறும் என்ற அச்சம் இந்த பகுதி மக்களிடமும் இந்த போராட்டக்காரர்களிடமும் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட அச்சம் தேவையில்லை. எனவே நாங்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று தமிழக அரசும் சொல்லியிருக்கிறது. அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதே போல மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இப்படி பேச்சுவார்த்தைகள் நடத்திய போது பங்கேற்ற அந்த பேச்சுவார்த்தை குழுவினர் இந்த போராட்டத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அது அடுத்தடுத்த கட்டத்திற்கு இளைஞர்களும் பெண்களும் இந்த போராட்டத்தை தாங்களாகவே முன்னின்று கையில் எடுத்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆப்பிள் தவிர அனைத்தும் விளையக்கூடிய ஒரு பசுமையான பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. 9 விதமான அந்த நவதானியங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் விளையக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. இந்த பகுதியில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டால் இந்த பகுதி பாலைவனமாக மாறும் என்ற அச்சம்தான் இந்த பகுதி மக்களிடம் தொடர்ச்சியாக நிலவுகிறது. மணிபாரன். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விரிவான தகவல்களை தந்தமைக்கு நன்றி லெனின்.